சம்பவம் சம்பவம் சம்பவம். ஸோ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து விண்டோஸ் 11 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட பிசி நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன், விர்ச்சுவல் பாக்ஸ் தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி நம்ம எல்லா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு விண்டோஸ்ல வந்து இப்போ நார்மலாக யூஸ் பண்ணலாமா விண்டோஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ நான் வந்து எடுத்தோம்னு சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன், டியூல் பூட் பண்ணேன். ஸோ டியூல் பூட் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் தான் ஒர்க் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு டோட்டலாக வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணனால தான் இப்படி ஆச்சா அப்படின்னு சொன்னால் 100% கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹார்ட் டிஸ்க் டிடெக்டே பண்ண கிடையாது. ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கூட நான் விட்டுருப்பேன். ஓகே 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா விட்டுருப்பான். பட் இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு ஒரு 4-5 மாசம் தான் ஆச்சு. இந்த 4-5 மாசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் காலையில வந்து ஒர்க் போயிட்டு ஈவினிங் மட்டும் ஷூட் பண்றோம். ஸோ அப்போ மட்டும்தான் நம்ம பிசி ஆன்ல இருக்கும். ஸோ பிசி ஆன் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 to ஒரு 10-11. ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம பிசி ஆனில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 2-3 மாதம் யூஸ் பண்ண கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க் போச்சு அப்படின்னு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர்க்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி நம்ம எல்லாம் பேசிட்டோம். ப்ராப்ளம் சால்வ் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லா டீல்ஸும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விளாக் எல்லாம் எடுத்திருப்போம். ஸோ நம்ம விளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஒரு நீட்டாக பண்ணியிருக்கலாம். பட் எங்களுக்கு அந்த விளாக் பண்ணுற ஐடியாவே இல்லை. சும்மா அங்கே போனதுக்கப்புறம் தோணுச்சு, டே இப்படி பண்ணலாம்டா, அப்படி வீடியோ எடுக்கலாம்டா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எடுத்த ஃபுட்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் வர அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி நம்ம போட நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் இதே டைம் வந்து பார்த்தா ஒரு திங்கக்கிழமை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ டிரெக்ட் வந்து ஆகல. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் கேர் கான்டாக்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணும்போது நம்ம எடுத்தோடனே கொண்டு போய் சர்வீஸ் சென்டர்லாம் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆர்எம்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் வாங்கணும். அந்த நம்பர் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை சர்வீஸோ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தனியாக ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போடுறேன். ஹார்ட் டிஸ்க் வந்து போனால் இன்னும் என் கைக்கு வந்து சேரவே இல்லை. ஒன்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து பண்ணால் கரெக்ட் ஆயிடுச்சு, டிரைவ் வந்து டிரெக்ட் ஆகல அப்படின்னா எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன். ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஸோ கதைக்குள்ள வரலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி அந்த ஆர்எம்ஏ நம்பர் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 30 நாள் டைம் இருக்கு. ஸோ இந்த ஆர்எம்ஏ வந்து நீங்க வேலிடிட்டி முடியிருக்கு, அதுக்குள்ள எங்கிட்ட வந்து போன ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டு ஒரு ஷோரூம் வந்து இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா WD-யோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் வந்து இருக்கு. நீங்க அங்க வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அங்க ரெடி ஆயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு வந்து கொரியர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு அனுப்பிச்சு சொல்லாம இங்கிருந்து வாங்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சாரி சார், எங்க கிட்ட அந்த மாதிரி சர்வீஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். அப்போ நான் வந்து முதல்ல பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ கேமரா வந்து கண்டிப்பா வாங்கணுமே நம்ம சேனல் அப்டேட் பண்றதுக்கு. ஸோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருந்தோம். போற வழியில நான் வந்து ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட நம்ம அமௌண்ட் வந்து கேட்டிருந்தோம். ஸோ ஓகே தந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓகே அப்படியே கேமரா பார்ப்போம், நல்லா இருந்துச்சு, நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலான்னு போனோம். ஸோ இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம சர்வீஸ் சென்டர் இருந்து இருக்கு, WRD சர்வீஸ் சென்டர். ஸோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கேனான் ஷோரூம் வந்து இருக்கு. ஸோ நம்ம வாங்குறமோ இல்லையோ, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போயிருந்தோம். ஸோ எப்படியோ ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து தனியா போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அவரு நம்ம கூட வந்திருந்தாரு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வருவார். ஸோ அங்கதான் லோக்கல் இருக்காரு. ஸோ அவர் வந்து வருவார். ஸோ மொத்தம் 3 பேர் போய் ஏதாவது பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா நம்ம WD ஷோரூமுக்கு வந்து போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க் வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் கேனான் ஷோரூமுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணோம். எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அவர் இன்னும் கொஞ்சம் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம அதுக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே போயிருந்தோம். அவனை எதுவும் மாட்டிக்கிறா பாவோடா இங்க இருக்குடா. அங்க நமக்கு WD மட்டும் பண்றது கிடையாது, நோக்கியா, ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏகப்பட்ட சர்வீஸ் சென்டர்ல ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. ஓகே நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஸோ இதான் ஹார்ட் டிஸ்க், RMA காப்பி எல்லாம் வச்சுக்கோ, எனக்கு ஹார்ட் டிஸ்க் எப்போ ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே 2 மினிட்ஸா வெயிட் பண்றேன்.
அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு சாரி சர்வர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஆகல, ஸோ அதனால வந்து பார்த்தா கரண்டா வந்து இப்போ ஜாப் சீட் வந்து என்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜாப் சீட் நம்ம என்டர் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துக்குவாங்க, இல்லை வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லை என்ன பண்ணலாம்னா நம்ம WD கால் பண்ணி அவங்க மெயின் அட்ரஸ், ஸோ அவங்க வேர் ஹவுஸ்க்கு வந்து நம்ம கால் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்து கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட கொடுத்தா அவங்க எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்குவாங்க. ஸோ நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம தான் வந்து பார்த்தா அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணோம். ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாத பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டே வந்து கொடுத்துட்டோம். ஸோ எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டா, ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு சர்வர் வந்து இப்போதைக்கு பிஸியா இருக்கு, ஸோ அதனால நம்ம ஜாப் சீட் வந்து என்டர் பண்ண முடியாது, ஸோ நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னங்க சொல்றீங்க 2 நாள் கழிச்சா? ஸோ நான் கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா, என்னால திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வர முடியாது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பண்ண அங்கே தான் இருக்காரு. ஸோ அவர் சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் வந்து பாருங்க. ஓகே கைஸ், கடைசியாக நம்ம வந்துட்டோம். WD ஆர்டிஸ்ட் வந்து சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்கோம். ஸோ சர்வீஸ் சென்டரு இந்த வழியாக போனால் இருக்குது. இப்போ நம்ம நண்பனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். நான் கீழே வந்துருக்கேன். நண்பன் எங்கே கைஸ்? அவன் இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறான், அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறான். வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல. யார் தெரியுதா? நான் தான் கீக்கி ராகுல். சேனல் லிங்க் வந்து பாரு, டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம மாதிரி பண்ணுங்க. நவீன் நவீன் ஓகே ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா WD ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு இப்போ கொடுத்தாச்சு. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா சர்வர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு 2 நாள் கழிச்சு வர சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வேண்டிய நம்ம தலைவர் வந்துட்டு நாளைக்கு வந்து அந்த பில்லை வாங்குவார். ஏதாவது சொல்ல சரி, இப்போ நாங்கள் கீழே போகிறோம். அப்படியே போகலாம், கீழே போகலாம். எவ்வளோ பெருசு. ஸோ இப்போ நம்ம வந்தது ஸ்கூட்டியில் வந்திருக்கோம், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்கிறோம். ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வந்துட்டு, இப்போ இந்த டேட்டுக்கு எடுத்து 1 வாரம் வந்து ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து பாருங்க சேம் அதே பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சர்வர் வந்து எரராக இருக்கு, ஸோ பிஸியாக இருக்கு, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீட் என்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்க்கு வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் போய் அங்கே கொடுத்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வரவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட்டேஜ்லாம் நம்ம எடிட் பண்ணாமல், ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஸோ SSD வந்து இருக்குது. ஸோ SSDயில் வந்து பார்த்தீங்கன்னா 250 GB தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 90 GB வந்துக்கிட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஸோ அவங்க WD வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஆகும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம ஃப்ரெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கணும். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம், சரி 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கெனான் ஷோரூம் வந்து போயிட்டோம். அப்புறம் கெனான் ஷோரூம் வந்து நம்ம வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து பாருங்க. ஏய் இது எடுத்தா பொழந்துருவாங்க நம்மளையா, ஓட்டுறாங்க ஒழுங்கா. எதுக்குது? ஏய் இதோ மொபைல் விட்டோம்னா வந்தாயிட்டா. மெதுவா போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து இருக்கிற மாதிரி வருது. ஆ இப்போ நம்ம கெனான் ஷோரூம் போயிட்டோம். அந்த கட்டில் திரும்ப அந்த கட்டை நினைக்கிறேன். இரு பார்க்கலாம். இந்த கட்டில் திரும்பிடலாமா? இல்லை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போ ஸ்ட்ரெயிட்டாக போ. நேராக போன்ட்டே இருக்கேன். பின்னாடி ஒருத்தர் சொல்லிருக்காரு, அவரே எடுத்துமா, நவீன் எடுத்துமா. ஏய் இப்போ ரைட்டரா? ரைட்டரு. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கரு. போலீஸ்காரர் எடுத்துட்டு போகிறான். சார் யார் யூடியூபர் சார்? வீடியோ சார். இப்போ ரைட்டில் எடுக்க போகிறோம். எடு போடா, நீ போடா, அவனுக்கு தெரியாத நீ போடா. ரைட்டில் போ. கார்ரா திரும்பி இப்படி திரும்படா இதுல, திரும்படா இதுல. ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம். ஸ்ட்ரைட்டாக போனால் நமக்கு வந்து கெனான் ஷோரூம் வந்துடுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட சிட்டியில் இருக்கோம். முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு இருக்காரு. கெனான் ஷோரூம் போயிட்டு இருக்கோம். அவுட் வீடியோஸ் கோகுல் வந்து புது கேமரா எடுக்க போறாரு. பிளாகர்ஸ் இருக்கிறா
நீ வேற கேமரா ஆஃப் பண்ணிட்டா. ஓகே, ஒரே நிமிஷம் ஸ்டாப். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் ரைட் கட் பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து ரைட் கட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து போகணும். ஸோ நம்ம ராகுல் வந்து பார்த்தோன்னா இப்படி போன்னு சொல்லிட்டு வேற ஆளு கூட்டிகிட்டு போயிட்டாரு. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் எடுத்து நம்ம போயிருந்தோம். திரும்ப காட்டுதுடா, எங்கன்னு தெரியலடா. ஐயோ, அந்த பக்கம் போகண்டா, கவர்மெண்ட் அப்படி போகண்டா. திருப்பி இப்படி போய் அப்படி சுற்றி வரணும்டா. இப்படி திரும்பிடலாமா? ரோடு மாதிரி இருக்குடா, இதில் திரும்பிடலாம்டா. போட்டாச்சு ஒரு ஹாய் சொல்லு. வண்டி பார்க் பண்ணிருக்காரு. நம்ம அவுட் டேஸ் இப்போ உள்ள போறோம். போதுமா? அதுக்கப்புறம் நம்ம கெனான் ஷோரூம்குள்ள போன வீடியோல எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால வந்துட்டு உள்ள வீடியோ எடுக்கல. அங்கே போயிட்டு அப்புறம் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து போன கெனான் பாக்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு பில்லை போட்டுடலாமா, ஒரு 2 நிமிஷம் இருங்க போட்டுடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் கரெக்டாக கிடைக்கல. ஓகே, நம்ம ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து பாருங்க. ஓகே, நானும் நண்பரும் வந்திருக்கிறோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெனான் ஷோரூமில் வந்து இருக்கிறோம். கெனான் ஷோரூமில் வந்துட்டு பார்த்துட்டோம். கெனான் 200D வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீக்கில் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ப்ரைஸிங் இருக்குது, லென்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு எல்லாமே கேட்டிருக்கோம். ஸோ சீக்கிரமாக வாங்குறோம், சேனல் அப்டேட் பண்ணுறோம். அவுட் வீடியோஸ் தெரிவிக்க விடுறாரு. அதில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கெனான் வந்து ஷோரூம் வந்து பார்த்துட்டோம், வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்ம 2 வாரம் கழிச்சு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இப்போ வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கடைக்கு போனது வந்து பார்த்தா புதன்கிழமை போயிருந்தேன். ஸோ போன வாரம் புதன்கிழமை போனேன். அதுக்கப்புறம் வியாழன், வெள்ளி, சனி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் கெனான் 200D வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் கெனான் வந்து வாங்க முடியல. ஸோ நம்ம இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேடு, மெமரி கார்டு அப்படின்னு ஷோரூம் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா யானை கண்டிப்பாக வாங்குறோம். பட் யானை வாங்குறது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யானை சங்கிலி, யானை செயின் வந்து வாங்கிடலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா யானை ட்ரைபேடு, அதுக்கப்புறம் மெமரி கார்டு வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பக்கத்தில் ஷோரூம் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நம்ம வந்து போனால் ட்ரைபேட், அதுக்கப்புறம் SD கார்டு வந்து வாங்கிட்டோம். ட்ரைபேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஜிடெக் வந்து கேட்டிருந்தோம். பட் அது கரெக்டாக வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரைபேடும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபேடு. ஸோ இது நல்லா இருக்கு, ப்ரொஃபஷனல் வீடியோ ட்ரைபேட்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது நம்ம இப்போ தான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அன்பாக்சிங் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு SD கார்டு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த SD கார்டு அன்பாக்ஸ் தான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து போன ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ட்ரைபாடு, SD கார்டு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்ன சனிக்கிழமை வந்து மறுபடியும் போயிருந்தோம். ஸோ போயிட்டு நம்ம வந்து பார்த்தா கேமரா வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கான பேக் வந்து வாங்கியாச்சு. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் கேமராவோட அன்பாக்சிங் வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேமரா எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, ஸோ கேமரா பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து DSLR யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எதுக்கு தெரியாது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக வந்து போடவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெனான் 200D Mark II வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜ் வந்து பார்த்தா நல்லா கிளியராக தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லைட்டாக பிக்சல் நம்மக்கிட்ட இப்போ கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ண வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் வந்து பார்த்தா ரொம்ப ஒரு பழைய ரூம்குள்ளே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட் செட்டிங்ஸ் பண்ணுறதுன்றது அந்தளவுக்கு கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம வந்து பார்த்தா நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான கேள்வி, ஸோ நீ கேமரா வாங்கிட்டேன்னு சொன்னேன், பட் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லையே, எங்க இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஆமாம், நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேமரா வாங்கியாச்சு. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. பட் கேமராக்கு வந்து பண்ண லைட்டிங்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஏன் லைட்டிங்ஸ் வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வச்சு வரும். ஸோ இந்த ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம். இதுக்குள்ள வந்து பண்ண லைட் செட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நானும் வந்து எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ என்கிட்ட ஒரு கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நான் 200% பண்ணியிருப்பேன். பட் என்னால் முடியாத ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து பண்ண கேமரா வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கிடையாது, அவுட்டோர்லாம் நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறது அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் கேண்டிடேட் ஷூட்
ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தா லைட்டிங்ஸ் வந்து எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னா அது மூலமாக குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல நல்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் ஷூட் பண்ண முடியல, அதனால கூட பெரிய பிரச்சனை தெரியல. எனக்கு ஆர்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இல்லாதான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ரிஸ்கா இருக்கு. ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ண முடியாம ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆர்டிஸ்க்குள்ள ஏகப்பட்ட ஃபைல் வச்சிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது, அத்தனை ஃபைல்ஸ் வந்து வேஸ்டா போயிடுச்சு. ஸோ எங்கிருந்து எடுக்கிறது என்ன பண்றதுனே தெரியல. ஸோ கிட்டத்தட்ட யூடியூப் வீடியோ வேண்டி ஷூட் பண்ணது ஒரு 5-6 கண்டென்ட் வந்து பார்த்தா அதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதுவும் சேர்ந்து வந்து போயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா ஒரு vlog மாதிரி இருக்காது. ஸோ நமக்கு அதுக்கு வேண்டி நம்ம பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ நான் ஏனோதானு எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ சும்மா ஆட் பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து இந்த vlog-எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தா Canon 200D வந்து இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் முக்கியமாக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பாக மாற்றி ஃபியூச்சரில் வந்து பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பெரிய சேனல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஆசையாக இருக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே गाइस, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ பார்க்கலாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.